வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சூடாக சாதத்தில் இந்த கீரை மசியலை சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கீரை மசியல் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தண்டுக்கீரை கடையில் செய்கிறதுக்கு தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நான் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கீரை கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கீரைக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். கீரை வேக வேக பார்த்தீங்கன்னா கீரையோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகிட்டே வரும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கீரை வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணியிருக்கோம். தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிருவோம். இப்போ நம்ம இதை மத்தால நல்லா கடைஞ்சிருவோம். கீரை நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ கீரையை நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்ததை நம்ம கீரையில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை கலந்து வச்சுட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். ஒரு டேஸ்டியான தண்டுக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.